அதாவது திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமானை பார்த்து நக்கீரர் சொல்ற மாதிரி ஒரு வசனம் வரும். அதாவது நீ 3 கண்ணை 3வது கண்ணை திறந்து பார்த்து என்னை எரிச்சாலும் நீ பண்ணது தப்பு. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அது உண்மையிலேயுமே வந்து நடந்திருக்கு. 3வது கண்ணா இப்ப இருக்கிறது என்ன? சிசிடிவி கேமரா. சிவனோட 3வது கண்ணு தான் சிசிடிவியா வந்து கேமராவா வந்து ஆதீனமா இருந்தாலும் மதுரையில நீ என்னையவே நீ கும்பிட்டுட்டு இருந்தாலும் நீ தப்பு பண்ணா தப்புதான் காட்டி கொடுத்து அதாவது தமிழ் வளர்க்க உருவாக்கப்பட்டது திருநாவுக்கரசரால் மதுரையில இருக்கிற ஆதீனம். அப்போ தமிழை பத்தி பேசணும், தமிழை கொண்டு போய் சேர்க்கணும், அந்ததெல்லாம் இருக்கு. இப்ப உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன பண்றாரு, ஏதேதோ பேசிட்டு வர்றாரு. ஆனா அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறாரு. இது தேவையா? ஒரு ஆதீனம் ஒரு அதாவது அது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் யாரா இருந்தாலும் ஒரு வழிபாட்டுக்குரியவங்களா அவங்களவே வழிபாட்டுக்குரியவங்களா தான் வச்சிருக்கிறாங்க அதாவது குருவை. அப்ப அவர் எல்லாரையும் வந்து சமமா நினைக்கணும். ஒரு கலவர சூழல் வந்தா கூட அதை நீர்த்து போகிற மாதிரி ஒரு சமாதானப்படுத்துற மாதிரி செய்யணும். அப்பதான் அவர் பொது மனுஷனா வழிபாட்டுக்குரியவரா இருப்பாரு. இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாரு. என்ன இப்பயும் அவங்க வந்து அவரை பின்பற்றி அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. யார் சொல்லுங்க? குன்றக்குடி அடிகளார். மாங்காடு கலவரத்துல மண்டைக்காடு கலவரத்துல அங்க பெரும்பகுதியான கிறிஸ்தவ மக்கள் இல்ல அதுக்கு சொல்ல வரல. அவர் வந்து பெரியவர். பொன்னம்பல அடிகளார் வந்து இப்ப இருக்கிறவர். அவர் பேர் என்ன? அவர் பேரு குன்றக்குடி அடிகளார். அப்படிதான் பேசப்பட்டவர். அப்படிதான் மக்களுக்கு. ஆமா, குன்றக்குடி அடிகளார். சரி. அவர் பேர் ஏதோ குன்றக்குடி அடிகளார்னா அவர்தான் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? மண்டைக்காடு கலவரத்துல பெரும்பகுதியா மீனவ மக்கள் அப்புறம் கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறாங்க. என்ன இவங்களுக்கு மீன் வித்தாதான் வாழ்க்கை, அவங்களுக்கு மீன் தான் உணவு. ஆனா அங்க வெடிச்ச கலவரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிரச்சனையில அப்படியே நிக்கிறாங்க. 2 பேருக்குமே கஷ்டம். ஆனா இவர் என்ன பண்றாரு, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை கொண்டு வர்றதுக்கு ஏன்னா ஒரு மத குருமார்கள் எல்லாம் வந்து அந்த மீன் எல்லாம் தொடக்கூடாது, தொட மாட்டாங்க. மீன் கடை வச்சு மீனை எடுத்து வித்து அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தி உண்மையை கொண்டு வந்தார். அவரு மகா சன்னிதானம்னு சொல்லலாம். இவரை என்ன சொல்றது? என்னம்மா இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போற? இன்னைக்கா